வெல்கம் டு மை ஃபேவரட்ஸ். நாம் இன்றைக்கி பர்பிள் கேபேஜ் வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஷ்மீரி சில்லி, கார்லிக் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி இல்லைனா கூட சாதா சில்லிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்க நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் நீளமாக வெட்டின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு பர்பிள் கேபேஜ் இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேபேஜ் வேகிறதுக்காக நான் இப்போவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 மினிட் சீக்கிரம் பார்த்திங்கன்னா குக் ஆகிடும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி போட வேண்டாம், வெறும் கேபேஜ் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேபேஜில் இருக்கிற அதே தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். காஷ்மீரி சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நல்லா ரெட் கலராக வரும். பர்பிள் கேபேஜ் ஆட் பண்ண மாதிரியே தெரியாது. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஒரு ஆயில் போட்டு கடுகு பொரிக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சட்னியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி துவையல் வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக கூட வச்சுக்கலாம். என்னோடய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.